சிங்கபுரத்தில் சிங்கராயன்னு ஒரு பணக்காரன் இருந்தான். அவனை பார்த்துட்டு போகிறதுக்காக அவனோட சின்ன வயசு நண்பனான குருமூர்த்தி வந்தான். ரெண்டு நண்பர்கள் சந்திச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. குருமூர்த்தி உடுத்தி இருந்த எளிமையான ஆடைகளை பார்த்து சிங்கராயன் அவனோட பொருளாதார நிலைமை என்ன அப்படின்னு யூகிச்சுக்கிட்டான். அவன் ஏதோ பொருளுதவி கேட்க வந்திருக்கிறதா நினச்சி அதை பற்றி கேட்காம தனக்கு இருக்கிற மதிப்பையோ பணக்கார நண்பர்களை பற்றியும் சிங்கராயன் அடுக்கிட்டே போனான். தன்னோட நண்பன் சொன்னதையெல்லாம் குருமூர்த்தி கேட்டுட்டே இருந்தான். அப்போ ஒரு ஆள் வந்து சிங்கராயன் கிட்ட ஒரு காகித உரையை கொடுத்துட்டு போனான். உரையை பிரித்து அதிலிருந்த கடிதத்தை எடுத்து படித்த சிங்கராய, பார்த்தையா குருமூர்த்தி, இந்த பகுதி ஜமீன்தார் இன்னைக்கு ராத்திரி விருந்துக்கு என்ன அழைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னான். குருமூர்த்தியும் சிரிச்சுட்டே, அடடா, நீ உன்னோட பணக்கார நண்பர்களையும் உன்கிட்ட இருக்கிற பணத்தையும் பற்றி சொன்னப்பவே உன்னோட அந்தஸ்து என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட. நான் இங்கே வந்ததே இந்த ஜமீன்தார்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை பற்றி பேசத்தான். உன்னோட உதவியால் அவரை நான் எளிதாக பார்த்து பேச முடியும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட சிங்கராயனும், உனக்கு ஜமீன்தார்கிட்ட முக்கியமான வேலையா? வேடிக்கையாக இருக்குது, அவ்வளவு பெரிய இடத்து தொடர்பாக உனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டான். குருமூர்த்தி அதுக்கு, எங்கள் ஊரில் ஜமீன்தாருக்கு சொந்தமான தரிசல் நிலப்பகுதி இருக்குது, அதை பண்படுத்தி சாகுபடி செய்ய யாருக்காச்சும் கொடுக்கலான்னு அவர் நினைக்கிறாரா. என்னை பற்றி நீ அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னு சொன்னான். சிங்கராயனோ முகத்தை சுழிச்சுட்டு, இங்கே பாரு குருமூர்த்தி, நான் ஒரு விஷயம் சொல்லுறேன், நீ தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இந்த ஜமீன்தார் இருக்காரே, அவர் அந்தஸ்து பார்க்குறவர். எனக்கு உன் மாதிரி சிநேகிதை இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே என்னை கூட பார்க்கறதுக்கு அவர் மறுத்துடுவார் அப்படின்னு சொன்னான். குருமூர்த்தியோ தான் சிரம திசையில் இருக்கிறதாகவோ அந்த நிலம் கிடைச்சா சுகமாக வாழ முடியும் அப்படிங்கிறதையோ விவரித்து சொன்னான். ஆனால் சிங்கராயனோ, விருந்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போயாகணும், நீ நாளைக்கு வந்து என்னை பாரு, சாவகாசமாக பேசலாம் அப்படின்னு குருமூர்த்தியை அனுப்பிட்டா. அடுத்த நாள் காலையில் குருமூர்த்தி சிங்கராயனை பார்க்க போனப்ப அவன் யாரோ ஒரு பணக்காரன் கூட பேசிகிட்டு இருந்தான். சிங்கராயன் குருமூர்த்தி கிட்ட, குருமூர்த்தி, இவர் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரரு, தினமும் என்னை பார்த்து பேசிட்டு தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரங்கிட்ட, இங்கே பாருங்க, இவன் என்னோட நண்பன் குருமூர்த்தி அப்படின்னு சொன்னான். அந்த பணக்காரன் குருமூர்த்தி ஒரு தடவை ஏற இறங்க பார்த்துட்டு, என்ன, இந்த மூட்டை தூக்கியா உங்களோட நண்பன் அப்படின்னு கேலி செய்யும் குரலில் கேட்டான். சிங்கராயனோ, இவன் என்னோட பள்ளித்தோலை, எப்போவாச்சும் என்னை பார்க்க வருவா, இவனுக்கு மூட்டை தூக்கி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த பணக்காரனும், சிங்கராயா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நேத்திக்கு நான் கடையை மூடிட்டு என்னோட நண்பர் அனுப்புன 2 மாம்பழ சாக்குகளை என்னோட வீட்டுக்கு தூக்கி வர யாராச்சும் கூலியால் கிடைப்பானான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இவன் ஒரு மூட்டையை சுமந்துட்டு வந்துட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட என்னோட மூட்டைகளை எடுத்து வர முடியுமான்னு கேட்டேன். இவனோ என்னை பார்த்து சிரிச்சிட்டு பதில் எதுவும் சொல்லாமல் போயிட்டான். இவனோட முகம் எனக்கு நல்லா நினப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராயங்கிட்ட விடை பெற்றுட்டு போனான். அந்த பணக்காரன் போனதும் சிங்கராய குருமூர்த்தியை எரிக்கிற மாதிரி பார்த்து, இந்த மாதிரி மூட்டை தூக்க உனக்கு வெக்கமா இல்லை? பணமுடைனா என்கிட்ட கேட்டால் 5 10 கடன் கொடுத்துருப்பனே. என்னோட நண்பன் மூட்டை தூக்கி பிழைக்கிறவன்னு சொல்லிக்கொள்ள கூட எனக்கு வெக்கமா இருக்கு. இனிமே என் வீட்டுக்கே வராத, போயிடு அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட குருமூர்த்தி, என்ன செய்யறது, நேற்றுக்கு ராத்திரி ஒரு மூட்டையை தூக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு, ஏன்னா அந்த மூட்டைக்குள்ளே இருந்தது நீதான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னான். அதை கேட்ட சிங்கராயன், நானா மூட்டைக்குள்ளே இருந்த, என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கத்துனான். குருமூர்த்தி உடனே, இங்கே பாரு சிங்கராயா, நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளு. நேற்றுக்கு ராத்திரி நான் என்னோட ஊருக்கு திரும்புகிறப்ப ஜமீன்தாருடைய வீட்டுக்கு முன்னாடி நீ நினைவில்லாமல் விழுந்து கிடந்ததை பார்த்தேன். விருந்தில் நீ நிறைய குடிச்சிட்டேன்னு தெரிஞ்சுது. உன்னை அந்த நிலைமையில விட்டுட்டு போக உன் நண்பனான எனக்கு மனசில்லை. அது மட்டும் இல்லை, உன்னை அந்த நிலைமையில வேற யாராச்சும் பார்த்தாலோ உனக்கு பெருத்த அவமானம் தான் ஏற்படும். அதனால் நீ யாரு கண்ணிலையும் படக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை தூக்கி ஒரு சாக்கு பைக்குள்ளே போட்டு கட்டி தூக்கிட்டு வந்து உன்னோட வீட்டில் உன் மனைவி கிட்ட ஒப்படைச்சேன்னு சொன்னான். கோயிலுக்கு போயிட்டு அப்போத்தான் வீட்டுக்கு வந்த சிங்கராயனுடைய மனைவி குருமூர்த்தியை பார்த்ததும் வணங்கிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட,
நேத்திக்கு மட்டும் உங்களோட நண்பர் உங்களை சாக்கு பைக்குள்ளே போட்டு தூக்கி வந்திருக்கலனா இன்னைக்கு உங்களை ஊரே ஜமீன்தார் வீட்டு வாசல்ல பார்த்து கைகொட்டி சிரிச்சிருக்கும். ஜமீன்தாரும் இந்த குடிகாரனா என்னோட நண்பர் அப்படின்னு சொல்லி இனியும் தன்னோட வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். இதிலிருந்து உங்களை உங்களுடைய நண்பர் தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட சிங்கராயன் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா அவன் குருமூர்த்தி கிட்ட, குருமூர்த்தி, என் அகம்பாவத்துக்கு சரியான தண்டனை கிடைச்சிது. நீ என்ன மட்டும் இல்லாமல் என்னோட மானத்தையும் மூட்டை கட்டி எடுத்து வந்து என்னோட வீட்டில் சேர்த்துருக்க. உன்னை நான் எப்படியெல்லாமோ பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு, என்னோட கர்வம் ஒழிஞ்சுது. நீதான் என்னோட உண்மையான நண்பன்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவன் அப்போவே குருமூர்த்தியை ஜமீன்தார்கிட்ட அழைச்சிட்டு போய் அவன் வந்த காரணத்தை சொன்னான். ஜமீன்தாரும் அந்த தரிசு நிலங்களை குருமூர்த்திக்கே கொடுத்தாரு.